வணக்கம். இது ஒரு ஆழமான பார்வை. தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல்ல ஒரு பயங்கரமான மாற்றம் நடந்திருக்கு. ஆமா. சும்மா இல்ல, சுமார் 97 லட்சம் பேர்கள் ஒரே ராத்திரியில காணாம போயிருக்கு. இது ஏதோ சின்ன திருத்தம் இல்ல, ஒரு பெரிய புயலே அடிச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா. நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்த ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு நாம இதத்தான் அலசி ஆராய போறோம். சரி. என்ன நடக்குது இங்க? இந்த 97 லட்சம் நீக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரப்பூர்வமான காரணம் என்ன? அதை விட முக்கியமா, இந்த புயல்ல உங்க பெயர் சிக்கியிருக்கா இல்லையான்னு எப்படி உடனே தெரிஞ்சுக்கிறது? ஒருவேளை உங்க பெயர் பத்திரமா இருந்தாலும் உங்க வேலை முடிஞ்சிருச்சா இல்ல இது வெறும் ஆரம்பம் தானா? வாங்க இதை ஒண்ணு பார்க்கலாம். நிச்சயமா. இந்த மாற்றங்கள் வெறும் எண்களை பத்தினதில்ல. இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வாக்காளரையும் நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம பார்க்க போற இந்த வரைவு பட்டியல், அதாவது டிராஃப்ட் லிஸ்ட், இது கதையோட முதல் அத்தியாயம் மட்டும்தான். அப்போ இதுக்கு அப்புறமும் நிறைய இருக்கா? ஆமா, இறுதி பட்டியல் வர்ற வரைக்கும் பல திருப்பங்கள் இருக்கு. சரி, முதல்ல அந்த பிரம்மாண்டமான எண்ணிலிருந்தே ஆரம்பிக்கலாம். 97 லட்சம், இது சென்னையோட மக்கள் தொகையை விட அதிகம். ஆமாங்க. உங்க ஆதாரங்களின்படி தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்கள் 6,41,00,000 ஒரே வீச்சுல 5,44,00,000 குறைஞ்சிருக்காங்க. இது எப்படி முடியும்? தேர்தல் ஆணையம் இதுக்கான காரணங்களை ஒரு 4 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. முதல் காரணம் இறப்பு. சுமார் 26 லட்சம் பேர் இறந்தவங்களோட பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. சரி, இது வழக்கமா நடக்கிறது தான். ஆமா. 2வது காரணம் இடம்பெயர்ந்தவர்கள். இதுதான் இதுல ரொம்ப பெரிய பங்கு. கிட்டத்தட்ட 66 லட்சம் பேர். ஒரு நிமிஷம், 66 லட்சமா? இடம்பெயர்ந்திருக்காங்களா? அதுவே ஒரு தனி மாநிலத்தோட மக்கள் தொகை மாதிரி இருக்கே. ஆமா. இது வழக்கமான எண்ணிக்கையா இல்ல இன்னமுறை இது அசாதாரணமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இது நிச்சயமா ரொம்ப அதிகமான எண்ணிக்கை தான். ஓஹோ. 3வதா இரட்டை பதிவு. ஒரே நபரோட பெயர் பல இடத்துல இருந்ததா சொல்லி ஒரு 3 லட்சம் பேர்களை நீக்கியிருக்காங்க. சரி. ஆனா இன்னும் ஒரு 4வது காரணம் இருக்கு. அதுதான் பலரையும் குழப்பத்துல ஆழ்த்தியிருக்கு. அது என்ன? கணக்கெடுப்பு படிவத்தை, அதாவது என்யூமரேஷன் ஃபார்மை பூர்த்தி செஞ்சு கொடுக்காத காரணத்தால சுமார் 8.15 லட்சம் பேரோட பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ இது ஒரு வழக்கமான சரிபார்ப்பு பணி மாதிரி தெரியுது. இறந்தவங்க, இடம் மாறினவங்க பேரை நீக்கிறது ஒரு பட்டியலை சுத்தமா வச்சுக்க அவசியம்தான். ஆனா ஒரு ஃபார்ம் நிரப்பலங்கிறதுக்காக பேரை நீக்கிறது கொஞ்சம் கடுமையானதா தெரியுதே. ஆமா. ஆனா இது வெறும் வரைவு பட்டியல் தானே. இதுல மாற்றங்கள் வர இன்னும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இது வரைவு பட்டியல் தான். இறுதி பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி தான் வெளியாகும். அதனாலதான் இப்ப நாம பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் வீழ்ச்சிக்க வேண்டிய நேரம் இது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்கும் போதே ஒரு விதமான பதற்றம் வருது. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உடனே தெரிஞ்சுக்க விரும்புறது ஒண்ணுதான். என் பெயர் பட்டியல்ல இருக்கா? அதை தெரிஞ்சுக்க என்ன வழி? வழிகள் இருக்கு. கொஞ்சம் சிக்கலான சுத்தி வளைச்சு பாக்குற ஒரு வழி இருக்கு. அப்புறம் எல்லாரும் சுலபமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வழியும் இருக்கு. முதல்ல அந்த சிக்கலான வழியை சொல்லுங்க. முதல்ல அந்த அதிகாரப்பூர்வம் ஆனா சற்று சிக்கலான வழியை பார்ப்போம். elections.gov.in என்ற தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டுக்கு போகணும். அங்க உங்க மாநிலம், மாவட்டம், தொகுதியை தேர்ந்தெடுத்தா உங்க பகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளின் பட்டியல் PDF ஃபைல்ஸா கிடைக்கும். சரி, இது சுலபமா தானே தெரியுது. PDF டவுன்லோட் பண்ணி அதுல நம்ம பேரை தேட வேண்டியதுதான். இதுல என்ன பெரிய சிக்கல்? அங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த 97 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டதால கிட்டத்தட்ட எல்லாருடைய பாகை எண், அதாவது பார்ட் நம்பர், அப்புறம் வரிசை எண், சீரியல் நம்பர் எல்லாமே மாறி இருக்கும். ஓஹோ, அப்ப பழைய நம்பர் வச்சு தேட முடியாதா? முடியாது. உங்களுக்கு போன தேர்தல்ல இருந்த எண்கள் இப்ப இருக்காது. அதனால நூத்துக்கணக்கான பக்கங்கள் கொண்ட அந்த PDFல உங்க பேரை மட்டும் தேடுறது ஒரு பெரிய வைக்கோல் போர்ல உங்க ஊசிய தேடுறதுக்கு சமம். நேரம்தான் வீணாகும். அடடா, இது பெரிய தலைவலி போல இருக்கேன். நான் என் பழைய பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு தேடனா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா. அப்போ முதல்ல அந்த புதிய பாகம் வரிசை எண்களை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு electoralsearch.gov.in என்ற இன்னொரு தளத்துக்கு போய் உங்க வாக்காளர் அட்டை என்ன, அதாவது எபிக் நம்பரை அங்க பதிவு செய்யணும். சரி. அப்புறம் ஒரு கேப்சா கோட் இருக்கும். அதை என்டர் செஞ்சா உங்களுடைய புதிய பாகை எண், வரிசை எண் என்னன்னு ஸ்கிரீன்ல தோன்றும். ஓகே, அது ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கணும். ஆமா. அதை குறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முதல் வெப்சைட்ல இருக்கிற PDF பட்டியல்ல தேடுனா உங்க பேரை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு சாத்தியமா இருக்கலாம். ஆனா நான் என் பெற்றோர், தாத்தா பாட்டி நினைச்சு பாக்குறேன். அவங்க இத்தனை வெப்சைட்டுக்கு போய் எண்களை குறிச்சு வச்சு PDFல தேடுறதுல நடக்காத காரியம். புரியுது. எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு எளிய வழி இல்லையா? இருக்கு. அதுதான் இந்த முழு உரையாடலே மிக முக்கியமான தகவல். ரொம்ப ரொம்ப சுலபமான வழி. சொல்லுங்க, ஆவலா இருக்கு. உங்க வாக்காளர் அட்டையோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர்ல இருந்து 1950ங்கிற எண்ணுக்கு ஒரே ஒரு SMS அனுப்புனா போதும். ஒரே ஒரு SMS-ஆ? இது உண்மையே ஒரு கேம் சேஞ்சர் தான். அது எப்படி வேலை செய்யுது? என்ன டைப் பண்ணி அனுப்பினோம்? உங்க மொபைல்ல ECIன்னு ஆங்கிலத்துல டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க வாக்காளர் அட்டை எண்ணை டைப் பண்ணி 1950ன்ற எண்ணுக்கு அனுப்பணும். அவ்வளவுதான். இதுக்கு கட்டணம் எதுவும் இருக்கா? உங்க ஆதாரங்கள்ல அதை பத்தி குறிப்பிடல. ஆனா இது ஒரு கட்டணமில்லா எண்ணாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அருமை. SMS அனுப்பின பிறகு என்ன நடக்கும்? உடனே பதில் வருமா? சில நிமிஷங்கள்ல உங்களுக்கு ஒரு பதில் மெசேஜ் வரும். உங்க பெயர் வரைவு பட்டியல்ல பத்திரமா இருந்தா உங்க பெயர்
தந்தை அல்லது கணவர் பெயர், புதிய பாகம் எண், வரிசை எண், உங்க வாக்குச்சாவடியோட பெயர், உங்க தொகுதி. எல்லா விவரமும் வந்துருமா? ஆமா, எல்லா விவரங்களும் அடங்கிய ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். உங்க பெயர் பட்டியல்ல இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கலாம். சரி, இது பெயர் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை பெயர் பட்டியல்ல இல்லன்னாலோ இல்ல பதிலே வரலைனாலோ என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்க பெயர் விடுபட்டிருக்க வலுவான வாய்ப்பு இருக்கு. அப்படியானா உங்க பெயர் ஏன் நீக்கப்பட்டதுன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ectn.gov.in மாநில தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டுக்கு போய் அங்க நீக்கப்பட்ட வாக்காளர், அதாவது deleted electorsனு ஒரு பகுதி இருக்கும். அதுல உங்க வாக்காளர் அட்டை எண்ணை போட்டீங்கன்னா இறந்து விட்டார் அல்லது நிரந்தரமாக குடிபெயர்ந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் அங்க இருக்கும். ஆக எஸ்எம்எஸ் அனுப்பி பதில் வந்தா நிம்மதி, வரலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்கணும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கிறதா உங்க ஆதாரங்கள்ல படிச்சேன். ஆமா, இது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஒருவேளை எஸ்எம்எஸ் அனுப்பி உங்க பெயர் பட்டியல்ல இருக்குன்னு பதில் வந்தாலும் நீங்க நிம்மதி அடைய வேண்டாம். உங்க பெயர் இறுதி பட்டியல்ல இருந்து நீக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, இதுதான் இந்த செயல்முறையோட அடுத்த கட்ட புதிர். பலர் இந்த எஸ்எம்எஸ் வந்த உடனே அப்பாடா வேலை முடிஞ்சதுன்னு இருந்துடுவாங்க. ஆனா அது தவறு. ஏன், என்ன நடக்கும் அதுக்கப்புறம்? தேர்தல் ஆணையம் நீங்க போன வருஷம் கொடுத்த கணக்கெடுப்பு படிவத்தை இந்த 2025 வரைவு வாக்காளர் பட்டியலோட ஒப்பிட்டு சரிபார்க்கும். நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு ஒரு கிராஸ் செக் நடக்கும். ஒரு நிமிஷம், இது ஏன் புரிதலே மாத்துது. அப்போ நாம இப்ப பார்த்த அத்தனை ஸ்டெப்ஸும் முதல் நிலைதான் சொல்றீங்க. இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இந்த 2வது கட்ட சரிபார்ப்பையே அதுல என்ன நடக்கும்? அந்த சரிபார்ப்பின் போது உங்க படிவத்துல ஏதாவது முரண்பாடுகள் இருந்தாலோ இல்ல கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படும். நோட்டீஸா? ஆமா, குறிப்பா அந்த படிவத்துல உங்க பெற்றோர் இல்ல தாத்தா பாட்டி பெயர் பத்தின கடைசி 2 பாக்ஸை நீங்க நிரப்பாம விட்டிருந்தா நோட்டீஸ் வர்றது கிட்டத்தட்ட உறுதி. அதாவது என் பேர் டிராஃப்ட் லிஸ்ட்ல இருந்தாலும் எனக்கு நோட்டீஸ் வரலாம். ஆமா, வர வாய்ப்பு இருக்கு. அந்த நோட்டீஸ்ல என்ன கேட்பாங்க? மறுபடியும் ஆவணங்களை கொடுத்து நம்மள நாமே நிரூபிக்கணுமா? துரதிர்ஷ்டமா ஆமா, ஆதாரங்களின்படி அந்த நோட்டீஸ்ல 12 வகையான ஆவணங்களோட பட்டியல் இருக்கும். பிறப்புச் சான்றிதழ், கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட், பான் கார்டு, ஆதார் அட்டை, இந்த மாதிரி. சரி, ஆனா இதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. இது உங்க வயசை பொறுத்து மாறும். அது என்ன நிபந்தனை? அதை தெளிவா விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஆதாரங்களின்படி நீங்க 1987ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவரா இருந்தா, அதாவது சுமார் 38 வயசுக்கு குறைவா இருந்தா. ஆமா, அப்படி இருந்தா உங்க பிறப்பு மற்றும் இருப்பிடத்தை நிரூபிக்கிற ஆவணங்களோட உங்க பெற்றோர்ல ஒருத்தரோட பிறப்பு மற்றும் இருப்பிடத்தை நிரூபிக்கவும் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்கணும். ஓகே, இதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அதாவது ஒரு 35 வயசானவர் தன் பர்த் சர்டிபிகேட்டை கொடுத்தா மட்டும் போதாது, தன் அப்பா இல்ல அம்மாவோட பர்த் சர்டிபிகேட்டையோ இல்ல வேற டாக்குமெண்ட்டையோ தேடி எடுத்து கொடுக்கணும். இது சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஆமா, பெற்றோர் வெளியூர்ல இல்ல உயிருடன் இல்லாதவங்களுக்கு இது கடினம் தான். சரி, இதை விட இளம் வாக்காளர்களுக்கு என்ன நிலைமை? அதுதான் இன்னும் கடுமையானது. நீங்க 2004ஆம் ஆண்டுக்கு அப்புறம் பிறந்தவரா இருந்தா, அதாவது முதல் முறை வாக்களிக்க போற இளம் தலைமுறையினரா இருந்தா, ஆமா, அவங்க தங்களோட ஆவணங்களோட அப்பா அம்மா 2 பேரோட பிறப்பு மற்றும் இருப்பிடத்தை நிரூபிக்கிற ஆவணங்களையும் கொடுக்கணும்னு ஆதாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த செயல்முறையோட சிக்கலா அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகுது. சரி, இந்த நடைமுறைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுபக்கம் சில சர்ச்சைகளும் எழுந்திருக்கு. ஆமா, குறிப்பா தமிழ்நாட்டுல 8 மாவட்டங்கள்ல ரொம்ப அதிக அளவுல பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இது தற்செயலானதா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கானோ? ஆதாரங்கள் ஏதாவது சொல்லுதா? இத நம்ம ஒரு பரந்த பார்வையோட பார்க்கணும். இந்த சிறப்பு சுருக்க திருத்தப் பணி, அதாவது SSR ப்ராசஸ், இது தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க 12 மாநிலங்கள்ல நடந்திருக்கு. ஓஹோ, இந்த மாநிலங்கள்ல மொத்தமா கிட்டத்தட்ட 6 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மாபெரும் எண்ணிக்கை. 6 கோடியா? ஆமா, இதுல அதிகபட்சமா உத்தரப்பிரதேசத்துல மட்டும் சுமார் 3 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டதா உங்க ஆதாரம் சொல்லுது. நம்பவே முடியல. சரி, தமிழ்நாட்டுக்கு வருவோம். அந்த 8 மாவட்டங்கள் எவை? அங்க மட்டும் ஏன் இவ்ளோ அதிகப்படியான நீக்கம்? தமிழ்நாட்டுல கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் மாதிரி கொங்கு மண்டல மாவட்டங்கள்லயும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள்லயும் வாக்காளர் நீக்கத்தோட சதவீதம் 20%லிருந்து 21% வரையும் இருக்கு. 20%? இது மாநிலத்தோட மத்த பகுதிகளை விட ரொம்ப அதிகம் இல்லையா? ஆமா, கணிசமா அதிகம். இந்த 8 மாவட்டங்களுக்கும் ஏதாவது பொதுவான தொடர்பு இருக்கா? ஏன் இந்த மாவட்டங்கள்ல மட்டும் இவ்ளோ கவனம்? உங்க ஆதாரம் சுட்டிக்காட்டுற பொதுவான புள்ளி இதுதான். இந்த 8 மாவட்டங்கள்லயும் வட இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் ரொம்ப அதிக எண்ணிக்கையில வசிக்காங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா? இத மையமா வச்சு எதிர்க்கட்சிகள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடுன்னும், உள்ளூர் வாக்காளர்களோட பெயர்களை பெரிய அளவுல நீக்கிட்டு அந்த வெற்றிடத்தை வட இந்தியர்களை வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கறதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு ஒன்னு சொல்றாங்க. இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு. வெறும் யூகத்தின் அடிப்படையில சொல்றாங்களா இல்ல அதுக்கு குறிப்பிட்ட காரணம் ஏதாவது சுட்டி காட்டுறாங்களா? அவங்க ஒரு குறிப்பிட்ட விதியை குறிப்பிடுறாங்க.
ஆதாரங்களின்படி பீகாரைச் சேர்ந்த ஒருத்தரோட பெற்றோர் பெயர் அங்க இருக்கிற வாக்காளர் பட்டியல்ல இருந்தா அத ஒரு ஆதாரமா காட்டி இங்க தமிழ்நாட்டுல தங்க பேரை சேர்த்துக்கலாம்னு ஒரு விதிமுறை இருக்கிறதா அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. அப்படியா? இது தேர்தல் ஆணையத்தோட செயல்முறைய தவறா பயன்படுத்த வழிவகுக்கும்னு அவங்க வாதாடுறாங்க. இது ஆதாரங்கள குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு மட்டுமேன்றத நாம இங்க தெளிவுபடுத்தணும். ஆமா, நாங்க எந்த பக்கமும் சாராம ஆதாரங்கள்ல உள்ளதை மட்டுமே உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சரிதான். அப்படியானா இவ்வளவு தகவல்களுக்கு பிறகு இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க அடுத்து என்ன செய்யணும்? ஒரு தெளிவான செயல் திட்டமா சொல்லுங்களேன். கண்டிப்பா இது ஒரு 3 படி செயல் திட்டமா பார்க்கலாம். படி 1, இன்னைக்கே இப்பவே 1950ங்கிற எண்ணுக்கு SMS அனுப்பி உங்க பேர் பட்டியல்ல இருக்கான்னு சரிபாருங்க. இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான முதல் படி. சரி, பேர் இல்லைன்னு வச்சுப்போம். அடுத்து என்ன? படி 2, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு. டிசம்பர் 19 ஜனவரி 18 வரைக்கும் அவகாசம் இருக்கு. படிவம் 6 பூர்த்தி செஞ்சு மறுபடியும் விண்ணப்பிக்கலாம். இது ஆன்லைன்லயும் செய்யலாமா? ஆன்லைன்லயும் செய்யலாம், இல்ல உங்க பகுதி வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அதாவது BLO கிட்ட படிவத்தை வாங்கி கொடுக்கலாம். ஆன்லைன், அலுவலர் இதெல்லாம் கூட சிலருக்கு கடினமா இருக்கலாம். அதை விட எளிய வழி இருக்கா? இருக்கு. அதுதான் படி 3. டிசம்பர் 27, 28 அப்புறம் ஜனவரி 3, 4 ஆகிய வார இறுதி நாட்கள்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வாக்குச்சாவடிகள்ல சிறப்பு முகாம்கள் நடக்குது. ஓ, ஸ்பெஷல் கேம்ப். ஆமா, உங்க வாக்காளர் அட்டை, ஆதார் மாதிரி ஆவணங்களோட அங்க நேரடியா போனா அங்கே படிவத்தை நிரப்பி கொடுக்கலாம். இதுதான் ரொம்ப நம்பகமான வழி. முதல்ல SMS, அப்புறம் விண்ணப்பம் அல்லது சிறப்பு முகாம். இந்த செயல்முறை வெளிப்படைத்தன்மைக்கான ஒரு முயற்சின்னு தேர்தல் ஆணையம் சொன்னாலும் அது செயல்படுத்தப்படுற விதம், குறிப்பா தேர்தல் நெருங்குற நேரத்துல இவ்வளவு பெரிய மாற்றங்களை செய்யறது பல கேள்விகளை எழுப்புதுன்னு மட்டும் புரியுது. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. இந்த ஆதாரங்கள் எல்லாமே ஆவணங்கள், பூர்வீகம், பரம்பரை தொடர்புகளின் அடிப்படையில ஒரு சரிபார்ப்பு செயல்முறையை விவரிக்குது. இது ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? இந்தியா மாதிரி மக்கள் வேலைக்காகவும் வாழ்க்கைக்காகவும் மாநிலம் விட்டு மாநிலம் அதிகமா இடம்பெயர்ற ஒரு நாட்டுல வாக்காளர் பட்டியல்கள் துல்லியமா இருக்கணும்ன்ற தேவைக்கும் இப்படி இடம்பெயர்ற மக்களோட யதார்த்தத்துக்கும் இடையில எப்படி ஒரு சமநிலையை உருவாக்குவது? ஆமா. 21ஆம் நூற்றாண்டுல ஒரு தொகுதிக்கு சொந்தமானவர் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? கையில வச்சிருக்கிற ஆவணங்களா, இல்ல அவர் வியர்வை சிந்தி வாழும் இடமா? இத பத்தி சிந்திங்க.